Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்க முடியாது, 2 பேர் கைப்பிடிச்சிருந்தாங்க. இப்போ ஒரே ஆள் நானே வந்துட்டேன். அமைச்சர் கொடுத்த வீடு என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு? 2 பெட்ரூம் வீடு, ஏசி, 2 ஃபேனு, கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அவர் கூட நன்றி. மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரோட பேர் சொல்லும் போது உங்களுக்கு கண்ணு கலங்கு? தரையில் படுத்துக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். நான் உங்கள் ரசிகன், காமெடிலாம் பார்த்து ரசிப்பேன். எத்தனை நாள் ரோட்ல இருந்திருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட 1 மாதம் தரையில் தான் படுத்து கிடந்தேன். ஏன் வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க? என்ன காரணம்? வாடகை வாடகை கொடுக்க முடியல, காசு ரீசார்ஜ் பண்ணுறது கூட காசு இருக்கு. குடிப்பழக்கம் மெட்ராஸ்க்கு சினிமாவில் என்னைக்கு சேர்ந்தனோ அப்பயே பழக்கம் பண்ணி விட்டாங்க. ஆனால் எனக்கு பழகி கொடுத்தலாம் நிப்பாட்டாங்க, என்னால் நிப்பாட்ட முடியல. வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு வரும்போது சினிமா துறையில இருந்து யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? கேபிஐ பாலா அப்படின்னு நான் அவரை மூலமாக அப்போ தான் பார்த்தேன். ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன். இந்த அனத்தை கூட 1500 போட்டு விட்டாரு. விவேக் சார், மயில்சாமி, மனோபாலா இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கஷ்டம் கிடையாது. இதுக்கு மேல கஷ்டமே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க. ரோட்ல படுத்தாச்சு, சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒரு ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. இவ்வளோ கஷ்டத்துலையும் ஏதாவது நினைச்சிருக்கீங்களா சார் இதுக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது? சந்தோஷமா நான் ஏற்றுக்கிட்டேன். அம்மா மாயின்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்லாம் வந்திருக்காக. வாம்மா மின்னல் பீடி இருக்கு இல்லைன்னா சொல்ல வேண்டியதில்லை. என்னடா லுக்கு என்னடா பீடி வாங்கி வைக்கல, உனக்குலாம் லீஜன்ஸ் கேட்குதா? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வாமா மின்னல் அந்த டயலாக்கு சொந்தக்காரர் பாவா லக்ஷ்மணன் அவங்களை சந்திச்சு புது வீட்டுக்கு போயிருக்காரு. வீடெல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அமைச்சர் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். கலாட்டா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய கஷ்டங்களை தாண்டி இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியுது. வீடு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்க முடியாது, 2 பேர் கைப்பிடிச்சிருந்தாங்க. இப்போ ஒரே ஆள் நானே வந்துட்டேன். அமைச்சர் கொடுத்த வீடு என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு? வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடங்கள்ல நிறைய ரோட்ல நீங்க உட்கார்ந்துருக்காங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அவ்வளோ சீக்கிரம் தங்க முடியாது. 2 பெட்ரூம் வீடு, ஏசி, 2 ஃபேனு, கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு நன்றி, எவ்வளோ தூரத்துக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல சிஎம் சாருக்கு சொல்லணும். கண்டிப்பா. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், எனக்கு சிஎம் சார் தங்குற இடம் தானே ஒரு வீடு வேணும் அப்படின்னேன். அவர் தான் ராஜ்மோகன் சார் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. இது இல்லாமல் ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுத்தாரு காசு. ராஜ்மோகன் சார் அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அவர் கூட நன்றி. தரையில் படுத்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். நாங்கள் லட்சம் இப்படி படுத்துறீங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், வேறு வழி இல்லை சார். சாமானத்தையும் வெளியே போட்டாங்க. என் நண்பர் பாண்டித்திரங்கிறவர் தான் சாமான்லாம் என் வீட்டில் வச்சுட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் படுங்கன்னு சோஃபா கொடுத்தாரு. ஒரு 2 மாதம் அவர் தான் சோறு போட்டார். அதுக்கப்புறம் ராஜ்மோகன் சார் இந்த வீடு கொடுத்துருக்காரு. இந்த 6வது மாடியில் அங்கே மேலே. ஆமாம். லிஃப்ட் இருக்கா சார்? 2 லிஃப்ட் இருக்கு, ஏசி இருக்கு. எத்தனை நாள் ரோட்லேயே இருந்திருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட 1 மாதம் தரையில் தான் படுத்து கிடந்தேன். ஏன் வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க? என்ன காரணம்? வாடகை வாடகை கொடுக்க முடியல, காசு ரீசார்ஜ் பண்ணுறது கூட காசு இல்லை. விக்ரம் சார் எனக்கு 50,000 கொடுத்தாரு. இதை பற்றி கவலைப்படாதையா, நான் இருக்கேன் அப்படின்னாரு. ரஜினிகாந்த் சார் 1 லட்சம் கொடுத்தாரு. ரஜினி சார் காசு கொடுத்தாரா? அதோட இப்போ இன்னொரு விஷயம், ரஜினி சார் மாதம் 10,000 பேங்கில் போட்டுருவோன்ட்டாங்க. அதை செலவு பண்ணுங்க. அப்போ ரஜினி சாரோட உதவியாளர் சுப்பையாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் எனக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலில் வீடு கிடச்சிருந்தேன், ரொம்ப சந்தோஷம்
நாங்கள் தர மாதம் போட்டாச்சு, பேங்கில் போட்டுங்க, செலவுக்கு வச்சுங்க, வண்டிலாம் ஓட்டாதீங்க, ஆட்டோவில் போங்க. வேறு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து வேறு என்ன உதவினாலும் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில இதுக்கு மேல கஷ்டமே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க. ரோட்ல படுத்தாச்சு, சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒரு ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. இவ்வளோ கஷ்டத்துலயும் ஏதாவது நினைச்சிருக்கீங்களா சார் இதுக்கு இல்லை நம்ம மேடம், எப்படி வாழணும் அப்படிங்கிறது? சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்டேன். இது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டணை வரும்போது அதை அனுபவிக்க தான் கடவுள் மேலேருந்து பார்ப்பான். நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், வாழ்க்கையை நல்லா வச்சுருக்கணும். பாருங்கள், ராஜ்மோகன் ஒரு மினிஸ்டர் வந்து நமக்கு தேடி வந்து வீடு அவர் கொடுத்தாரு. சொல்லும் போதே உங்களுக்கு கண்ணு கலங்குது இல்லையா? மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரோட பேர் சொல்லும் போதே உங்களுக்கு கண்ணு கலங்குது. தரையில் படுத்துக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். லட்சுமணன், நான் உங்கள் ரசிகன், காமெடிலாம் பார்த்து ரசிப்பேன். அப்போ அவர்கிட்ட அந்த டைலாக் பேசி காமிச்ச என்ன வந்திருக்காங்க. குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார். என் குடும்பம் வந்து எங்கள் அப்பா வந்து பிஆர்சியில் கண்டக்டர் இருந்தார். அப்புறம் வந்து எந்த ஊர் நீங்க? மதுரை மேலமாசி வீதி. அந்த தெருவே எங்கள் தாத்தா பேர் தான். எல்லாம் விற்றுட்டாங்க எல்லாத்தையும். கடைசியாக 8 பேர். நாங்கள் வாடகை தர வழி இல்லாமல் ஒரு 10 ரூமில் 8 பேரும் படுத்து கிடந்தோம். அம்மா அப்பா சேர்த்து 10 பேர். கிச்சனில் எங்கள் அம்மா அப்பாவும் படுத்துக்கோங்க, நாங்கள் படுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் வந்து சொல்லி காமிக்கக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவ்வளோ பெரிய குடும்பம், உங்க அண்ணன் தம்பி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலையா? அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நான் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். குடிப்பழக்கம் எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு? குடிப்பழக்கம் வந்து மெட்ராஸ்க்கு சினிமாவில் என்னைக்கு சேர்ந்தனோ அப்போயே பழக்கம் பண்ணி விட்டாங்க. ஆனால் எனக்கு பழகி கொடுத்தலாம் நிப்பாட்டாங்க, என்னால் நிப்பாட்ட முடியல. ஒரு ஃபுல்லு குடிச்சிக்கிருந்தேன். மதியம் 2 குவார்ட்டர், நைட் 2 குவார்ட்டர். இப்போ வந்து அந்த வாடையை பார்த்தா எனக்கு வாமிட் வருது. நல்ல விஷயம் தானே. ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அது கொடுத்தோன்னு நான் என்னமே இல்லை. வாழ்க்கையில் இனிமேல் நல்லா இருப்பேன் மேடம். சூப்பர் சார். நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிங்கன்னா கருப்பு அடிச்சு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போது சினிமா துறையிலேருந்து யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? உங்களுக்கு பட்ட ஞாபகம் இல்லை, இவர் தான் எனக்கு வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் வந்தா? கேபிஐ பாலானா பாலா சார் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தாரு. ஆப்ரேஷன் பார்த்து ரொம்ப கண் கலங்கிட்டார். நான்லாம் அவங்க ஃபேன்னு அப்படின்னு நான் அவரை தான் அப்போ தான் பார்த்தேன். ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன். இந்த கூட 1500 போட்டு விட்டாரு. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணீங்க? அந்த பணத்தை வச்சு தான் இந்த 2 வருஷம் கஞ்சி குடிச்சிருந்தேன். வடிவேல் சார்னால தான் உங்களை எல்லாருக்குமே தெரியும். அந்த வாமா மின்னல் அந்த டைலாக்ல வச்சு தான் எல்லாருக்குமே நீங்கள் யாருன்னே தெரியும். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு, கொடுக்குற பேட்டி அவருனால தான். நான் இன்னும் அவரை வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கல, கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன் கேட்கல அவர்கிட்ட? இல்லை, அவர் பெரும்பாலும் இது மதுரையில் இருக்கார். இங்கே ஏதாவது கதை சொல்ல வந்தாங்கன்னா வருவார். அப்போ சங்கர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாலும் அப்போவே பார்ப்பேன். எனக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும். நல்லா பேசுவார் அவங்கக்கிட்ட. என்னை ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தில் கூட என்னை விட மாட்டார். வடிவேல் சார் ஒரு பாகமாக இருந்தாலும் விவேக் சார் கூடயும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. விவேக் சாரை பற்றி சொல்லுங்கள். விவேக் சார் நிறையா நடிச்சிருக்காங்க. கொரோனா டயத்தில் வந்து விவேக் சார் வந்து எனக்கு வந்து நான் ஒரு ரோட்டில் உட்காந்துருந்தேன். என்னடா லட்சுமி, நான் மாஸ்க் இல்லாமல் உட்காந்துருக்கேன். கூப்பிட்டு போய் அப்போலா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாஸ்க்கு, சானிடைசரு வாங்கி 5000 பணம் கொடுத்தாரு. தயவுசெய்து இனிமேல் வந்து ரோட்லலாம் அலையாது, கொரோனா டைம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கடைசியில் அந்த கொரோனாலே அவர் இறந்துட்டார். விவேக் சார், மயில்சாமி, மனோபாலா இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கஷ்டம் கிடையாது. யாராவது முதல்ல பணம் ஹெல்ப் பண்ணுவேன், யாராவது சுட்டுங்க. இப்போ யாராவது வந்தாங்கன்னா டீ வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன், காசுலாம் கேட்டு இங்கே வராதிங்கன்ட்டு. இதுக்கப்புறமும் நடிக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? நடிக்கிற ஆசை இருக்குது. இப்போது இந்த கொஞ்சம் நடக்க ஆரம்பித்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. 2-3 படம் வாய்ப்புகள் வந்திருக்கா? 2-3 படம் வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27 ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். 2 படம் வாய்ப்பு வந்துருக்கு. இவங்களோட நம்ம நடிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு யாரு கூட நடிக்காமல் விட்டு வருத்தம் இருக்கா? கமல் சார் கூட ரொம்ப ஆசை. ஆனால் ஒரு அற்புதமான கலைஞன், அபூர்வ சகோதரர். அந்த அப்பு கேரக்டர்லாம் அது கால் மடை கட்டிட்டு எவ்வளோ தூரம் நடக்கிறது, டான்ஸு,
அவரோட நடிக்கணும்னு ஆசை முடியாமல். இதுக்கப்புறம் என்னென்ன செய்யலான்னு ஐடியா வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இப்போ எனக்கு வந்து ராஜ்மோகன் சார் 6 மாதம் கழிச்சு சிஎம் அவருக்கு அவசியம். ட்ரிங்க்ஸ் நிப்பாட்டிட்டேன், ஒழுங்காக இருக்கேன், எனக்கு வயசு 60 ஆகுது, கல்யாணம் பண்ணல. ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு சினிமாக்காரன் பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ரெட்டை பையன், ராமன் லக்ஷ்மணன். அவர் மதுரையில் ஆர்கெஸ்ட்ரா செய்கிறார். 2 பேரில் ஒருத்தர் தான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பூலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணோட மாமா வந்து மாமா என்ன பண்ணுறாரு, அவர் சினிமாவில் மேனேஜராக இருக்கவங்களாம் தப்பான வேலைலாம் பண்ணுவாங்க, அவருக்கு கொடுக்கூடான்ட்டார். அதனால நான் தடைப்பட்டு போச்சு. உங்களுக்குன்னு யாரும் இல்லை? எனக்குன்னு இப்போ எங்கள் அக்கா இருக்காங்க, எங்கள் அண்ணன் ராமே இருக்கான், தம்பி குருணா இருக்கார், பெரிய அண்ணா இருக்கார். அதனால் எனக்கு கவலை இல்லை. எனக்கு எப்போயாவது கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். லட்சுமண தைரியமாரு, கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம். ஆனால் பணம் உனக்கு வச்சுக்க, உனக்கு போக மிச்சம் தான் அனுப்புமா. எங்கள் ராமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த எம்எல்ஏ வச்சுன்னா எனக்கு வீடு கிடச்சிருக்குது, தயவுசெய்து நிறைய பேர் சேர்க்காத, அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத, எம்எல்ஏ ஹாஸ்டல் தெரிஞ்சு போச்சுன்னா அதையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. காலைல கூட பேசினா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமாம், தெரிஞ்சே காலி பண்ண சொல்லிடுவாங்க. நாங்கள் சொல்லி தான் விட்டுருக்காங்க. எங்கள் ராமனுக்கு சந்தோஷம் பாரு, ஒரு சிஎம் வந்து உனக்கு ராஜ்மோகன் சார் சொல்லி வீடு கொடுத்துட்டாரு, ஒழுங்காக இருந்துக்கன்னா. சிஎம் சாருக்கு ஏதாவது சொல்கிறதுனா சொல்லலாம் நீங்கள். சிஎம் சாருக்கு நீங்கள் இந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் தங்க முடியாது. நீங்கள் ராஜ்மோகன் சார் சொல்லி இந்த வீடு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். விசில் சின்னம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் விசில் அடித்து தான் பஸ்ஸே கிளம்பும். அதே மாதிரி விசில் அடித்து நீ கிளம்பிட்டீங்க என்று ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நன்றி சிஎம் சார். நான் அவர் கூட 3 படம் நடிச்சிருக்கேன். விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. திருப்பாச்சி, சிவகாசி, மதுரை. அப்புறம் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டார், பிடிச்சி போக மாட்டார். எதிர்பார்த்தீங்களா அவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் நான் ஒரு யூடியூப் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அது அவர் காதுக்கு போய் பார்த்து தான் நம்ம மினிஸ்டர் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிக்கணும். அந்த 3 படத்தில் நடிக்கும் போது அவர் கூட பேசியிருக்கீங்களா? நான் புதுவான காலம் மேனேஜர். அதுக்கப்புறம் லட்சுமணன் நடிக்க வைக்கலான்னு சொல்லி அவன் திருப்பாச்சியில் ரொம்ப பாராட்டினார். எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உங்களை தேடி ஓடி வராங்க. சினிமா துறையிலேருந்து நிறைய பேர், ரஜினி சார் கொடுக்குறாரு, சரவணா ஸ்டோர்ஸ் அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணினார் அவரு? அந்த வீடியோ பார்த்துட்டு கோவிந்தரா பியோரை வந்து உங்களுக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் கூல் சீரிஸ் வந்தார், ஒரு 1 லட்சம் பணம் கொடுத்தாரு. ஆனால் தைரியமாக இருங்க, லெஜண்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் வீடு பிடிச்சவொடனே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கட்டில், மெத்த, பீரோ, ஃப்ரிட்ஜு எல்லா சாமானும் தரேன் இருக்காங்க. லெஜண்ட் சரவணையும் மறக்கக்கூடாது. அவர் நேரில் பார்த்ததில்ல, அவர் கூட நடித்தது கூட கிடையாது. ஆனால் உதவி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.